சென்னை பட்டாபிராமில் இருக்கக்கூடிய டைடல் பார்க் 2.1 சொல்லாங்க. வந்ததுதான் வந்துச்சு அந்த டைடல் பார்க். எல்லாரோட கவனமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாபிராம் பக்கம் திரும்பிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 21 மாடி கட்டடம், ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த டைடல் பார்க் கொடுத்துருக்காங்க. 5000 பேருக்கான வேலை வாய்ப்பு. ஒரு ஐடி கம்பெனி பட்டாபிராமில் வந்தது. கையில் வந்து வெறும் 2 lakhs கையில் இருந்தால் போதும். மினிமம் வந்து ஒரு 600 to 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம லேண்ட் வந்து நீங்கள் லோன் பண்ணியே நீங்கள் வாங்கிக்கலாம். 1300 rupees கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். பட்டா டிரான்ஸ்ஃபரும் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சைட்டை சுற்றி 360 டிகிரி நீங்கள் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு நேஷனல் ஹைவேல போய் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டைரக்டா நம்ம சைட் வாசல்லே நீங்கள் பஸ்ல வந்து இறங்கிக்கலாம். ஒரு 500 மீட்டர்ல இங்க பார்க்குற தூரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. சென்னை பப்ளிக் ஸ்கூல், ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல், கிளாரட் ஸ்கூல், ஜிடி வித்யா மந்திர், ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல், பெரிய கேம்பஸ் வேலம்மாள் வந்து கட்டிட்டு இருக்காங்க. கிரேஸ் பார்க் கான்வென்ட் இருக்கு. ஜெயா ஸ்கூல் வந்து இந்த ஏரியால ஜெயா ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும். வேல்டெக் காலேஜ் வந்து ஜெயா குரூப் ஆஃப் காலேஜஸ், பனிமலர் மெடிக்கல் காலேஜ், பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. டிடிசிபில அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இது இல்லாம ரேராலையும் வந்து நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ நீங்கள் இவ்வளவு நேரம் டைட்டில், தம்ப்நெயில், கிளிம்ஸ் எல்லாம் பார்த்து இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பட்டாபிராமில் இருக்கக்கூடிய டைடல் பார்க் 2.1 சொல்லாங்க. இப்போ தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயா திறந்து வச்சாருங்க. ஸோ வந்ததுதான் வந்துச்சு அந்த டைடல் பார்க். எல்லாரோடைய கவனமுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாபிராம் பக்கம் திரும்பிடுச்சுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் சரி, இமீடியட்டாக குடி வரதுக்கு ஒரு இடம் வேணும், ஒரு வீடு வேணும், எல்லாரோட கவனமும் இங்கே தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்டாபிராம் பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் பெரிய லெவலில் இருக்கிறது திருநின்றவூர் அண்ட் வேப்பம்பட்டுங்க. இன்னும் பெருமையாக சொல்லலாம், நானும் வேப்பம்பட்டில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன வளர்ச்சி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோக்காக பேசுறதை தாண்டி நானும் என்னோட லைஃப் ஸ்டைலையுமே வந்து வேப்பம்பட்டில் தான் வச்சிருக்கிறேன். ஸோ அப்படி இந்த ஏரியால ஒரு சூப்பரான சைட் கொடுத்துருக்காங்க நம்ம ப்ரோ. ஹாய் ப்ரோ, வணக்கம். ஹாய் ப்ரோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ரோ. மறுபடியும் உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம மக்களுக்கு உங்களையும் உங்க நிறுவனத்தை பற்றியும் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தினேஷ் குமார் ஃப்ரம் TN ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேஅவுட்ஸ் வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட 25th ப்ராஜெக்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கர்ஸ்ல இப்போ நம்ம இதை ப்ரோமோட் பண்ணியிருக்கோம். சூப்பர் ப்ரோ. எனக்கு தெரியுங்க 1.5 ஏக்கர் இந்த ஏரியால கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவ்வளோ பூமிங் ஆகிட்டு இருக்கு. அதாவது வளர்ச்சின்னு சொல்றதை விட வளர்ந்த இடத்துக்கும் வளர்ச்சி ஆகிற இடத்துக்கு நிறைய வித்தியாசம். வளர்ந்த இடத்துல வந்து ரேட் ஏறுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ஆல்ரெடி வளர்ந்துருச்சு. இதுதான் இப்போதான் வளர போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்தோட வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும். அதுக்கு நானே பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் இங்க வீடு இருக்கிறேன், என்னுடைய எல்லாமே இங்கே தான் இருக்கு. சரிங்க ப்ரோ, இந்த 1.25 ஏக்கர்ல எத்தனை பிளாட்ஸ் போட்டிருக்கோம், இதை பத்தி ஒரு டீட்டெயில் சொல்லிடுங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு 1.5 ஏக்கர்ஸ். இது இந்த 1.5 ஏக்கர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 42 பிளாட்டா வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். 42. ஆமா, இந்த 42 பிளாட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 600ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நீங்க 2400 வரைக்கும் ஒரு சிங்கிள் பிளாட்டா எடுக்கலாம். அப்படி இல்ல எனக்கு வந்து நிறைய பிளாட்ஸ் வேணும்னா நீங்க அட்ஜாயின்ஸா நிறைய பிளாட் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4800 ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி நீங்க மல்டிப்ளை பண்ணி எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ஸ் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்ன ப்ரோ, இந்த சைட்டுக்குள்ள வந்த உடனே இவ்வளவு வைட் ரோடு ஒரு சின்ன ஒரு சைட்ல எப்படின்னு எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு வைட்ல கொடுத்துருக்கீங்க. எப்படி முதல்ல இந்த சின்ன சைட்டுக்கு இவ்வளவு வைடர் ரேஞ்ச் ஆஃப் ரோடு வந்து உங்களால கொடுக்கணும் ஃபீல் வந்துச்சு? இல்ல, பேசிக்கா நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நம்ம எந்த சைட் டெவலப் பண்ணாலும் ஒரு சின்னதா ஒரு 15 பிளாட்ஸ் இல்ல ஒரு 20 பிளாட்ஸ் இருக்கிற சைட்ஸ் நம்ம டெவலப் பண்ணாலும் ரோடு வந்து மினிமம் வந்து ஒரு 30 அடி கொடுத்துருவோம். கண்டிப்பா. ஏன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட் ஐடியா இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அது மாதிரி பண்றோம். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு மினிமம் 4 வீலர் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 20 ஃபீட் ரோடோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அது அந்த ரோடு வந்து ரொம்பவே கிராம்ட் ஆயிடும். ஸோ அதனால நம்ம சின்ன சைட்டா டெவலப் பண்ணா கூட அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு ஃபுல்லாவே வந்து நம்ம காம்பவுண்ட் பண்ணிடுவோம். காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அந்த ஸ்ட்ரக்சரல் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரரி ஸ்ட்ரக்சரல் இல்லாம பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சரல் பண்ணுவோம். ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைட் ரோட்ஸ் கொடுப்போம். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 9 மீட்டர்ஸ் ரோடு கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன கிராஸ் ரோடு மட்டும் தான் உங்களுக்கு 7.2 மீட்டர்ஸ் வரும். ரோடு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 85% வந்து 30 ஃபீட் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். சூப்பருங்க. ஒரு 1.25 ஏக்கர்ல டெவலப் பண்ண ஒரு 42 பிளாட்ஸ் தான் இருக்கக்கூடிய ஒரு சைட்டா இருந்தாலும் அதுக்கு 30 அடி ரோடு கொடுத்துருக்கிறது அவங்களோட தரத்தை எந்த அளவுக்கு இருக்குன்றது இது நிர்ணயிக்குதுங்க. ஸோ இது ஒன்று போதும். இதை வச்சு நீங்க மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகேங்க ப்ரோ. இப்போ இந்த சைட் நான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா எனக்கு சுத்தி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை நம்ம மக்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உங்களோட ரெசிடென்ட்டே இங்க தான் இருக்குன்றதுனால உங்களுக்கு பேசிக்கா இந்த ஏரியா என்ன மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லுங்க. ஸோ பேசிக்கா நம்ம இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டாபிராம்ல டைட்டில் பார்க், அந்த டைட்டில் பார்க் 2 வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபங்க்ஷனல் ஆயிடுச்சு. ஸோ உள்ள வந்து ஒரு 2-3 கம்பெனிஸும் வந்துட்டு
கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனில மினிமம் 500 எம்ப்ளாயிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றதுக்காக இருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் உங்களுக்கு 5000 எம்ப்ளாய்மெண்ட்ஸ்ன்றது அந்த டைட்டில் பார்க்லேயே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிலிட்டி இருக்கு. எஸ் மக்களே, கண்டிப்பாங்க. கிட்டத்தட்ட 21 மாடி கட்டடம், ரொம்ப பிரம்மாண்டமா அந்த டைட்டில் பார்க் கொடுத்துருக்காங்க. 5000 பேருக்கான வேலை வாய்ப்பு, ஒரு ஐடி கம்பெனி பட்டாபிராமில் வந்தது. ஸோ உண்மையிலேயே சொல்லணும்னா இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடிக்கு பேர் போன ஒரு மாவட்டம்னு சொல்லலாம். இந்த ஏரியா சர்க்கிள் சொல்லலாம். அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ இந்த பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் அடுத்த ஐடி செக்டர் பூம் ஆகிறதுக்கு இதுதான் தொடக்க புள்ளியாக இருக்கும் நான் பார்க்குறேன். இன்னும் நிறைய வளர்ச்சிகள் டெஃபினட்டாக வரப்போகுது. இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்கு. ஸ்கூல், காலேஜ், வேலை வாய்ப்புன்னு கம்ப்ளீட்டாக என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. ஸோ இங்கே பேசிக்காக வந்து இப்போதைக்கு வந்து உங்களுக்கு டைட்டில் பார்க் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் பூந்தமல்லி டு டில் நிமிலிச்சேரி பட்டாபிராம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 சைடும் அவுட்டர் ரிங் ரோடோட 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி காரிடர்ஸ் பண்ணுறதுக்காக சிஎம்டியில் பிளான்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓஎம்ஆர் டெவலப் ஆச்சோ அதே மாதிரி இந்த சைடும் உங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் பார்க் வரைக்கும் இருக்கிற மெட்ரோ வந்து டில் திருநின்றூர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்குக்காக பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டைட்டில் பார்க் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ வந்து அனௌன்ஸ் பண்ணி அது சாங்ஷனும் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த சைடு வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே வந்து 200 அடி ரோடாக வந்து கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்க வேப்பம்பட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும், நமக்கு திருநின்றூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வரைக்கும் 200 அடி ரோடு ஒர்க் வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆமா, முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலா இந்த வேப்பம்பட்டில இருந்து இங்க வர அந்த திருநின்றூர் வரைக்கும் இருக்கிற ரோடு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பாடி வரைக்குமே அந்த 200 அடி ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அதோட பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நீங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நீங்க ஆட் பண்ணி நீங்க காட்டுங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி எல்லா மேஜர் ரோட்ஸுமே வருது. இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நமக்கு அந்த வேப்பம்பட்டு ஜங்ஷன் போய் ஜாயின் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிக்கலாம். டிரைவிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பெரிபரல் ரிங் ரோடு இருக்கு பாத்தீங்களா. பெரிபரல் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து அவுட்டர் ரிங் ரோடு, இன்னொன்னு வந்து பெரிபரல் ரிங் ரோடு. அந்த பெரிபரல் ரிங் ரோடு எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர்ல இருந்து சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து டுவர்ட்ஸ் வந்து திருவள்ளூர் வழியா வந்து உங்களுக்கு காட்டுப்பள்ளி போர்ட் வரைக்கும் போகுது. உங்களுக்கு தாமரைப்பாக்கம் கூட்டு ரோடு இங்க இருந்து அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 5.5 கிலோமீட்டர்ஸ்ல அது வந்து உங்களுக்கு நம்ம அந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. இது இல்லாம அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து கரெக்டா வந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு ரீச் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. சோ சுத்தி நீங்க எந்த பக்கம் போனாலுமே உங்களுக்கு சுத்தி நீங்க வந்து உங்களுக்கு வந்து பெரிய நேஷனல் ஹைவேஸோட கனெக்டிவிட்டி இருக்கு உங்களுக்கு. ஆமா, ஒரு இடம் டெவலப் ஆகணும்னா நம்மளுக்கு மேஜரா என்ன தேவை? பஸ் கனெக்டிவிட்டி, மெயினா வந்து டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி தான் தேவை. ஸோ நீங்க நம்ம சைட்டை சுத்தி 360 டிகிரி நீங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு நேஷனல் ஹைவேல போய் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டா 3 கிலோமீட்டருக்குள்ள எங்க. ஆமா, எல்லாமே வந்து ஒரு 3 to 3.5 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் வச்சிட்டீங்கன்னா கூட ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நீங்க ரீச் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் ஒரு 2 வீலர்ல நீங்க போனீங்கன்னா கூட மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ் தான் வந்து ஹைவேல வந்து டிராவல் பண்றதுக்கான டைம் உங்களுக்கு. ஸோ அதனால எங்க இருந்தாலும் நீங்க அதை வந்து ரீச் பண்ணிக்கலாம். பிளஸ் இது இல்லாம இங்க இருந்து நீங்க தாம்பரமே போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு 40 மினிட்ஸ்ல நம்ம ரீச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அவுட்டர் ரிங் ரோடு இங்க இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் தான். ஒன்ஸ் நீங்க அவுட்டர் ரிங் ரோடு ஏறிட்டீங்கன்னா அங்க இருந்து தாம்பரம் வந்து 30 மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடலாம். அது ஆல்ரெடி வந்து எல்லாரும் இந்த டிராவல் பண்ணவங்க எல்லாருக்குமே அது தெரியும். எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசுங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்ல சிங்கப்பூர்ல போறோமா இல்ல துபாயில போறோமான ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ரிங் ரோட நெமிலிச்சேர்ல இருந்து அப்படி டச் பண்ண உடனே ஒரு ஃபீலே வேற மாதிரி போயிடுங்க. கார் சும்மா சல்லு பறந்துகிட்டே இருக்கும். ரியலி வண்டலூர் 40 நிமிஷத்துல நான் ரீச் ஆயிடுவேங்க. இதே இந்த ரோடு வரதுக்கு முன்னாடி எனக்கு 3 மணி நேரம் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கனெக்டிவிட்டி ரொம்ப நியர்பைல தான் இருக்கும். ஸோ அவுட்டர் ரிங் ரோடு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு ப்ரோ. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து நீங்க அவுட்டர் ரிங் ரோட் கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லிலையும் கனெக்ட் ஆகுது. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வண்டலூர்லயும் கனெக்ட் ஆகுது. ஸோ இங்க இருந்து டைமிங்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி வந்து ஒரு 10 நிமிஷத்துல ரீச் பண்ணிடுவீங்களா நீங்க டிரைவ் பண்ணும்போதே. ஸோ நார்மல் ஸ்பீட்ல போகும்போதே ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி நீங்க நசரத்பேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மெட்ரோ வந்து இப்போ அடுத்த ஒரு மாசத்துல வந்து உங்களுக்கு நசரத்பேட்டை வரைக்கும் மெட்ரோ வரப்போகுது. நீங்க மெட்ரோ வரதுனால அங்க என்ன பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும். நீங்களே சொல்லுங்க என்ன பிரைசிங் போகுதுன்னு சொல்லி. அந்த ஏரியால இப்பலாம் ஸ்கொயர் ஃபீட் 7000 8000 அதுக்கு கீழ கிடையாது. சோ 7000 8000 உங்களுக்கு போகுது. சோ ஒரு 7000 8000 போற இடத்துல இருந்து நம்மளோட சைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் டிரைவ் பண்ணி நீங்க வந்து ரீச் ஆயிரலாம். சோ அப்படி இருக்கும்போது நான் இங்க என்ன பிரைஸ் கொடுக்குறேன்றதை உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்றேன். இல்ல நீங்களே கூட யோசிச்சு சொல்லுங்க என்னவா இருக்கும் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ப்ரோ நான் இருக்கிற வேப்பம்பட்டிலே ஒரு ஸ்கொயர் ஃபீட் நீங்க 4000 ரூபாய் 4500 ரூபாய் போகுதுங்க. எங்க வீடு 4500. அதாவது இங்க இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்லயே நீங்க வந்து ஒரு 4500 ரூபாய் போகுது நீங்களே சொல்றீங்க. ஏன்னா நீங்களே அந்த இடத்துல தான் உங்களோட வீடு இருக்கு. 100% ப்ரோ. ஏன்னா என் வீடு அங்கதான் இருக்கு. 4500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி. உண்மை அதுதான். அந்த வளர்ச்சி ஏன் அப்படின்னா நிறைய இந்த ரோட் கனெக்டிவிட்டி இதனால தான். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட்
கவர்மெண்ட் இந்த பக்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அந்த 2000 ஏக்கர்ஸ் அந்த நியூ சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநின்றவூர் டு பெரியபாளையம் போகும்போது தாமரைப்பாக்கம் கூட் ரோடுன்னு ஒரு ஜங்ஷன் வரும். அந்த தாமரைப்பாக்கம் கூட் ரோடு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 500 ஏக்கர்ஸில் நாலேஜ் சிட்டின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து ஆல்ரெடி லேண்ட்ஸும் வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம சைட்லேருந்து கரெக்டாக அது வந்து ஒரு 4.5 கிலோமீட்டரில் நீங்கள் அதை ரீச் பண்ணிக்கலாம். தாமரைப்பாக்கம் கூட் ரோடு 500 ஏக்கர்ல கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது. யோசிச்சு பாருங்க, மொத்தம் 2000 ஏக்கர், அதில் 500 நமக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க, நம்ம ஏரியாவில் தான் ஒதுக்கியிருக்காங்க. பெரிய விஷயம். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு மெட்ரோ ஃபெசிலிட்டி, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சுற்றி இருக்கிற ரோட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி நம்ம வந்து ஒரு நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒரு மினிமம் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸில் என்ன கொடுக்கலான்னு நம்ம திங்க் பண்ணி நம்ம இங்கே சரௌண்டிங் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸில் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்மளோட ஓன் ப்ராப்பர்ட்டின்றதுனால நம்ம மொத்தமாகவே நம்ம எப்படின்னா போயிட்டு நம்ம அக்ரிமெண்ட் பண்ணி அப்படிலாம் பண்ண மாட்டோம். நம்மளோட பேரில் நம்ம வந்து சேல் டீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1300 rupees கொடுத்துட்டு இருக்கிறோம். உண்மையிலே ஆமாம் ப்ரோ, ஒரு 1300 ரூபா பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்கோம். தட் இஸ் ஆல்சோ இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஃப்ரீயா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஸோ ஃப்ரீன்றதுனால என்ன நினைப்பாங்க அப்படின்னா இங்க கைட்லைன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா தான் இருக்கும்னு நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நம்மளோட சைட்டு பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ வந்து என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்க. டெஃபினட்டா என்னுடைய கெஸ்ஸிங் வந்து இந்த ஏரியால மினிமம் ஒரு 600 ரூபாயில இருந்து 650 ரூபாய் இருக்கும். ரொம்ப கம்மி. நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. பட் ஆனா வந்து நம்மளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 rupees கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ. ஆமா, அந்த 800 rupeesக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கஸ்டமர் வந்து பட்டா டிரான்ஸ்ஃபரும் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, இந்த சரௌண்டிங்ல அது எந்த பில்டருமே பண்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கூட நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ரோ, நான் வாங்கினப்பயுமே எல்லாமே நான் தான் பண்ணிக்கிட்டேன். ரெஜிஸ்ட்ரேஷன் என்னுடைய செலவு தான், பட்டா என்னுடைய செலவு தான், எல்லாமே என்னுடைய செலவு. ஆமா, ஏன்னா இது வந்து நம்ம கஸ்டமருக்கு ஒரு அட்வான்டேஜா நம்ம பண்ணி கொடுக்கணும். பிளஸ் மற்ற பில்டர்ஸ்க்கும் நமக்குமான மேஜர் டிஃபரன்ஸ் என்னன்னு கஸ்டமருக்கும் தெரியணுன்றதுனால நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜினும் நம்ம கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரைஸுமே வந்து நம்ம இன்க்ளூடட் இந்த ப்ரைஸ் கூட, அது ஃப்ரீன்னு சொல்றதை விட இந்த ப்ரைஸ்க்குள்ளே நம்ம அதை இன்க்ளூட் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துறோம் கஸ்டமருக்கு. ஃப்ரீன்னு சொல்றது ஒரு கண்துடைப்பு தான். ஆமா, அது வந்து யார் எனி ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைச்சாலுமே அது அந்த எம்ஆர்பி பிரைஸோட ஆட் ஆன் ஆகி தான் இருக்கும். ஆமா, அதனால நான் அந்த மாதிரி நம்ம சொல்றதுல இல்லாம இந்த 1300 இன்க்ளூடிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா டிரான்ஸ்ஃபர் சேர்த்தே நம்ம பண்ணி கொடுத்துறோம். 1300 அப்படின்றது உண்மையிலே ஒர்த்தபிள்ங்க. அது வந்து நான் சொல்றதை விட நீங்க நேர்ல வந்து ஒரு சைட் விசிட்டுக்கெல்லாம் நீங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி சைட் விசிட்ஸ் நம்மளே பண்ணி கொடுத்துறோம். இது வந்து சிட்டியில இருக்கிறதுனால உங்களுக்கு சென்னையில இருந்து நீங்க ஆக்சஸபிலிட்டி நீங்க இப்போ நம்மளே ஓன் சைட் விசிட்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் ப்ரொவைட் பண்றோம். பட் இருந்தாலும் நீங்க இப்போ திருநின்றவூர் வரீங்க, திருநின்றவூரோட டெவலப்மெண்ட்ஸ் நீங்க கண் கூட பார்க்கலாம். நீங்க சென்னையில இருந்து எங்க இருந்து வேணாலும் நீங்க திருநின்றவூர் ட்ரெயின் மூலியமாவோ இல்ல பஸ் மூலியமாவோ டைரக்டா நம்ம சைட் வாசல்லே நீங்க பஸ்ல வந்து இறங்கிக்கலாம். ஆமா, இது முடியல அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து டைரக்ட் சைட் விசிட்டும் ஃப்ரீயாவே நம்ம ப்ரொவைட் பண்றோம். சைட் விசிட் இல்லாம கிடையாது, நம்ம சைட் விசிட் கொடுக்குறோம். பட் இப்போ நம்ம சைட் விசிட் எங்க ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னா நம்மளால ஆக்சஸே பண்ண முடியாத இடத்துக்கு தான் ஃப்ரீ சைட் விசிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இங்க நீங்க ஓன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலியமாவும் வரலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழியாவும் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லயே நீங்க வந்து இறங்கிக்கலாம். அதுவே ஒரு மேஜர் அட்வான்டேஜ். நீங்க அப்படி வரும்போது என்னன்னா உங்களோட கால்குலேஷன், டைமிங் கால்குலேஷன், இந்த சைட்டோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லனாலும் நம்ம சைட் விசிட் ஆன் த டோர் ஸ்டெப்ல ஃப்ரீ இண்டிவிஜுவல் சைட் விசிட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம். பெட்டர் நீங்க வந்து ஆன் த வேல எல்லாத்தையும் வந்தீங்கன்னா இந்த வீடியோல நாங்க சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டே வரலாம். அப்படியே ஒவ்வொரு நாலேஜா எடுத்துட்டு நேரா சைட்டுக்கு வந்துடலாங்க. எனி ஹெல்ப் நம்ம பிரதர்ட்ட நீங்க கால் பண்ணலாம். எல்லாமே வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, ஸ்க்ரீன்ல ஓடிட்டு இருக்க நம்பர் நம்ம பிரதரோட நம்பர் தான். நடுவில் எந்த இடைத்தரகரோ கிடையாது. அவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், ஏன் ஜஸ்ட் மாடர்ன் சேனலுக்கே இவ்வளவு கொடுக்கணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நேரா நம்ம ப்ரோக்கு கால் பண்ணுங்க, அவரே உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரு. ப்ரோக்கிட்ட இருந்து டேரக்டா வாங்குறதுனால உங்களால இன்னும் காஸ்ட் கட்டிங்காவே வாங்க முடியும். அதுதான் அந்த 1300 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது. சரிங்க ப்ரோ, சைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. விலையும் அதை விட ரொம்ப அட்டகாசமா உடச்சி கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்டீங்க. பட்டாவுமே வந்து நீங்க கையோட வந்து எங்க பேருக்கு மாத்தி கொடுத்துறீங்க. இவ்வளவு பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு வெளியே போனா ஸ்கூல், காலேஜ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ் நமக்கு பேசிக்கா தேவை இருக்கு இல்லையா, அன்றாட வாழ்க்கை நடத்துறதுக்கு, அந்த மாதிரியான பேசிக் நீட்ஸுக்கு என்னென்னலாம் இருக்குன்றது கொஞ்சம் டீட்டெயிலா. ஷூர் ப்ரோ, இங்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் தான் ப்ரோ. ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து பஸ் மூலியமா வந்து நிறைய பேர் வந்து ஆக்சஸ் பண்றாங்க. ஏன்னா இங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் மேஜரா ஸ்கூல்ஸ் தான் நிறைய, உங்களுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் நிறைய உங்களுக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல ஒரு 500 மீட்டர்ல இங்க பாக்குற தூரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விவேகானந்தா வித்யாலயான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கு. அது வந்து உங்களுக்கு சிபிஎஸ்இ அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தான். ஒரு 500 மீட்டர்ஸ்லயே உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. அண்ட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்ஸோட பஸ்ஸஸும் நம்ம சைட் என்ட்ரன்ஸ்லயே வந்துரும். நீங்க ஃபார்
எக்ஸாம்பிள் திருமலைசையில் இருக்கிற சென்னை பப்ளிக் ஸ்கூல், ஆக்ஸ்போர்ட் பப்ளிக் ஸ்கூல், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரட் ஸ்கூல், அண்ட் தென் ஜிடி வித்யா மந்திர், இது இல்லாமல் ரவீந்திர பாரதி குளோபல் ஸ்கூல் புதுசாக இந்த வருஷம் அகாடமிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 2025லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வேப்பம்பட்டில் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய கேம்பஸ் வேலம்மாள் வந்து கட்டிட்டு இருக்காங்க. அது இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வந்து கிரேஸ் பார்க் கான்வென்ட் இருக்கு, ஜெயா ஸ்கூல் வந்து இந்த ஏரியாவில் ஜெயா ஸ்கூல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால மேஜராக இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸோட எல்லா மெயின் ஸ்கூல்ஸ் எல்லாமே, அதாவது இங்கே மெயின் ஸ்கூல் இருக்கும், சென்னைக்குள்ளே வந்து அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து மெயின் ஸ்கூல்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கு. பெரிய பெரிய கேம்பஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமமே வந்து ஒரு 5 ஏக்கர் கேம்பஸில் ஸ்கூல் கேம்பஸஸ் பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு. அதனால ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது. எல்லா ஸ்கூல்ஸுமே பக்கத்துலேயே இருக்கு. எல்லா ஸ்கூல் பஸ்ஸஸ்மே நம்ம சைட் என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்துரும் உங்களுக்கு. இமீடியட்டாக நீங்கள் வீடு கட்டி வந்தீங்கன்னா கூட இங்கேருந்தே நீங்கள் உங்கள் பசங்களை வந்து நீங்கள் அனுப்பிச்சு விட்டுக்கலாம். பஸ் வந்து உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு. நம்ம ப்ரோ சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் சொல்லியிருக்காங்க. அதுவே கம்மி தான். இன்னும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, லைக் ஏஞ்சல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குங்க. சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்தபடியாக காலேஜ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா காலேஜஸும் பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீராம் காலேஜஸ்லேருந்து பனிமலர்லேருந்து எல்லாமே இங்கே பஸ் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கு. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேல்டெக் காலேஜ் வந்து நம்ம சைட்லேருந்தே வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். காலேஜ் அது யூனிவர்சிட்டி அது ஆக்சுவலாக. இது இல்லாமல் ஜெயா காலேஜஸ், குரூப் ஆஃப் காலேஜஸ், திருநின்றூர்னாலே பயங்கர ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா குரூப் ஆஃப் காலேஜஸ். அது எல்லாமே இங்கேயே இருக்கு உங்களுக்கு. பிஎட் இருக்கு, மெடிக்கல் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு, டென்டல் இருக்கு, என்ன இல்ல எல்லாமே இருக்கு. ஜெயா குரூப் ஆஃப் எஜுகேஷன் தான் சொல்லணும், அங்க எல்லாமே இருக்கு. அடுத்து இது இல்லாம பனிமலர் மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு புதுசா ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் அகாடமிக்ல. இப்போ அதுவும் உங்களுக்கு ஃபுல் ஃபிளெஜ்ஜா போயிட்டு இருக்கு. பனிமலர் ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த காலேஜ்குள்ளே இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு போயிட்டீங்கன்னா பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஸோ அது மாதிரி மேஜரா எல்லா காலேஜஸும் வந்து உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு உங்களுக்கு. ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா மக்களே, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கான மெடிக்கல் காலேஜ் ஜஸ்ட் 10 கிலோமீட்டர் கூட இல்லைங்க. இங்கேருந்து போனீங்கன்னா ரொம்ப நியர்பை காலேஜ் கம் ஹாஸ்பிட்டலே இங்கே தான் இருக்குது. ஸோ சைட்டை சுற்றி எல்லா வசதியுமே இருக்குது. நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நம்ம ப்ரோவே சொல்ல வச்சேன், இல்லைன்னா நானே எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சைட் இல்லையா, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரேட் ரொம்ப முக்கியம். 1300 rupeesக்கு per ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அது வித் இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷனோட பண்ணுறாங்கன்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். சரிங்க ப்ரோ, எனக்கு அடுத்த ஒரு கொஸ்டின், இது வந்து எங்கள் மக்களுக்காக, எங்கள் சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்குங்க, ஆனால் இப்போ இமீடியட்டாக வீடு கட்டி கூடி வரல, நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரைஸும் நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எதனா அடிஷனலாக ஒரு பெனிஃபிட்ஸ் எதனா உங்களால் பண்ணித்தர முடிஞ்சா என்ன பண்ண முடியும், அதே ஓப்பனாக பேசுகிறேன். கண்டிப்பாக அது பண்ணித்தரலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம சைட்டில் இமீடியட்டாகவே வீடு கட்டி வரலாம். நம்மளே கன்ஸ்ட்ரக்ஷன் டீமும் நம்ம கிட்ட செப்பரேட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு மினிமம் ஒரு 23 lakhsல வந்து நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டை வந்து ஒரு பேரல் லேண்டாக நம்ம வச்சுக்காம நம்ம இந்த சைட்டில் வந்து ஆல்ரெடி ரெட் சாயில் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் தண்ணியுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 35 feet to 40 feetல வாட்டர் வந்து அப்படியே நல்லா இருக்கும். அந்த வாட்டர் நம்ம டைரெக்டாக கன்சியூம் பண்ணலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் மினிமம் ஒரு 600 square feet வாங்கினா கூட அதில் வந்து ஒரு பிளான்டேஷன் பண்ணி, பிளான்டேஷன்னா நம்ம வந்து ஒரு மேங்கோ ட்ரீ, கோகோனட் ட்ரீ, இல்லை எனக்கு வந்து ரெட் சாண்டில் வேணும், இல்லை அந்த மாதிரி வேணும்னா கூட, தேக்கு மரம் வேணும்னா கூட நம்ம பிளான்டேஷன் நம்மளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அதை நம்ம பிளான்டேஷன் பண்ணி மினிமம் ஒரு 5 yearsக்கு வந்து நம்ம ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்னன்னா ஒரு 10 yearsக்கு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைக்கும் போது ஒரு மினிமம் ஈல்டு கிடைக்கும். நீங்கள் உங்கள் சைட்டை நீங்கள் பார்க்க வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குது, ஒரு கோகோனட் ட்ரீ இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு தேங்காய் விற்கிற விலைக்கு நம்மளோட லேண்ட்லேயே கூட நீங்கள் அதை வந்து கல்டிவேட் பண்ணி நீங்கள் அது ஒரு 2 மரம் வச்சா கூட அது பெரிய பெனிஃபிட்டடாக இருக்கும். ஸோ அது நம்ம வச்சு நம்மளே ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை மக்களே, ஒரு 10 தேக்கு மரம் வைங்க, ஒரு 20 வருஷம் கழிச்சு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு இதெல்லாம் வந்து இதுவே சிட்டியாக தான் மாறி இருக்கும். அந்த தேக்கு மரமே உங்கள் வீட்டுக்கு தேவையான மொத்த ஃபர்னிச்சரையும் கொடுத்துற போது வேற என்ன இருக்கு. அதுவே அன்னைக்கு உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் சேவிங்ஸ் கொடுக்கும். இதெல்லாம் ஐடியாஸ், அந்த விஷயங்கள் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல, அதுவும் 5 வருஷம் மெயின்டெனன்ஸ் நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் ப்ரோ. அடுத்த கேள்வி, இப்போ நீங்கள் சொன்னதுதாங்க என்னுடைய பட்ஜெட்டே. ஏன்னா நானும் வெளியே திருநின்ற ஒரு வேப்பம்பட்டுலாம் தேடி பார்த்துட்டேன், 4000 ரூபா 3000 ரூபாய்க்கு யாரும் தரல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களாம் இமீடியட்டாக வீடு கட்டி வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாராலையும் ரெடி கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. ஒரு லோன் அப்படின்றது இன்னைக்கு மேண்டேட்டரியா எல்லாருக்குமே தேவைப்படுதுங்க. அதை பற்றி எந்த அளவுக்கு லோன் சப்போர்ட் நீங்கள் பண்ணி தரீங்கன்றது தெரியப்படுத்துறீங்க. கண்டிப்பாக ப்ரோ. ஏன் நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட்டாக எல்லா ஃபுல் பேமெண்ட் கொடுத்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அண்ட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நம்ம லேண்டு கொடுக்கணுன்றது தான் நம்மளோட கான்செப்ட். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டிடிசிபியில் அப்ரூவல் வாங்கியிருக்கோம். இது இல்லாமல் ரேராலையும் வந்து நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ பேசிக்காக டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் வந்து அவைல் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மேஜராக இப்போ வந்து இருக்கிற மேஜர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். ப்ரீ அப்ரூவ்டாகவே இருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட
ப்ரொஃபைல் கரெக்டா இருக்கு, நம்ம பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா கையில வந்து வெறும் 2 lakhs கையில இருந்தா போதும். மினிமம் வந்து ஒரு 600 to 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம லேண்ட் வந்து நீங்க லோன் பண்ணியே நீங்க வாங்கிக்கலாம். ஒரு 2 lakhs இருக்கணும், பேலன்ஸ் வந்து ஒரு 7 lakhs வரைக்கும் நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கு நமக்கு வந்து ஒரு 35,000 மினிமம் சேலரி இருந்தா மட்டும்தான் அதை அவைல் பண்ணிக்க முடியும். அப்படி நமக்கு சேலரி இருக்குன்ற பட்சத்தில் தாராளமா நீங்க ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணலாம். அது என்னோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ அதனால டைரக்டா நம்ம தான் ஓனர்ன்றதுனால நம்ம என்ன பெஸ்ட்டா பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர். உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தா போதும், நாங்க உங்க கனவு வீட்டை நாங்க கட்டித்தரோம்னு சொல்லிட்டாரு நம்ம ப்ரோ. இதுக்கப்புறம் வேற என்ன வேணுங்க? முக்கியமா எல்லா வசதியும் இருக்கு. சுத்தி ஸ்கூல் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, ஹாஸ்பிட்டல் வசதி இருக்கு. அது 24 hours ஹாஸ்பிட்டல், 4 ஹாஸ்பிட்டல் இருக்கு. இந்த மாதிரி எல்லா வசதிகளும் ஒரு சேர ஒரு இடத்துல உங்க பட்ஜெட்ல ஒரு இடம் வேணா தாராளமா நம்ம பிரதரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மக்களே, ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயுமே டீடைலான நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், எல்லாத்துக்குமே நீங்க கால் பண்ணுங்க. நேர்ல வாங்க, நம்ம பிரதரை மீட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை கண்டிப்பா வளமாகும், வளமாகட்டும். ஸோ இந்த வீடியோ வந்து இது உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சரி. அது வரைக்கும் டாடா பாய், தேங்க்யூ. நன்றி ப்ரோ, தேங்க்யூ. நன்றி எல்லாருக்கும் நன்றி. வாங்க, கண்டிப்பா வந்து நம்மளோட இடத்துல இடம் வாங்குங்க. நீங்க நம்ம கிட்ட வாங்கலைன்னா கூட இந்த சரௌண்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடம் வந்து நல்ல, இந்த காரிடார் வந்து அடுத்த 10 வருஷத்துக்கான கண்டிப்பான growth இருக்கும். ஸோ அதனால நம்பி இந்த சரௌண்டிங் திருநின்றூர், வேப்பம்பட்டு, நெமிலிச்சேரி, பூந்தமல்லிக்கு இந்த பக்கம், பாரிவாக்கம், இந்த ஜங்ஷன்ஸ்ல எல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கிட்ட வாங்குறாங்களோ இல்லையோ, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது மக்களுக்கு கண்டிப்பா வந்து அதோட அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ இந்த சேனல் மூலியமா நான் அது ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். ஸோ இந்த இடத்த சுத்தி சரௌண்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நானும் பண்ணி இருக்கிறேன். வாங்க, எல்லாரும் ஒண்ணா வாழலாம்.